அமித்ஷாவை பற்றி பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்க. அப்படி மன்னிப்பு கேட்டால் லோக்சபாவில் நீங்கள் பேசலாம், அப்படி இல்லைன்னா பேச முடியாது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர், நம்ம நாட்டின் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கிட்ட லோக்சபாவில் சொல்கிறாங்க. எப்படி அமித்ஷாவை பற்றி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் தான் எதிர்கட்சி தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் ஆர்எஸ்எஸ் காரங்ககிட்டையும் பிஜேபிக்காரங்ககிட்டையும் அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட எவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். First thing is, I will never ever apologize to the BJP, RSS or any other person associated with that. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ லோக்சபாவில் என்ன பேச விடாமல் பண்ணிட்ட, ஓகே. ஸோ அங்கே லோக்சபா ஸ்பீக்கர் பிஜேபிக்காக வேலை செய்கிறவங்க, சரி, அதனால் நீங்கள் என்ன பேச விடாமல் செஞ்சிட்டீங்க. ஆனால் எனக்கு பேசுகிறதுக்குன்னு பல இடங்கள் இருக்குது, இதுக்குள்ளே மட்டும்தான் பேசணும்னு இல்லை, வெளியிலையும் பேசலாம் அப்படின்னு இந்திரா பவனில் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அங்கே ஃபுல்லாக இந்த போராட்டம் நடந்தது பாருங்கள், அந்த பசங்களுக்கு எதிராக போலீஸ்காரங்களுடைய அந்த அடாவடி அதெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா, அதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்லைடை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு காட்டி பத்திரிகையாளர்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருக்கிறாரு ராகுல் காந்தி. நீ என்ன பார்லிமெண்ட்டில் பேச விடலன்னா என்ன, நான் பேசுகிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது அப்படின்னு இந்திரா பவனில் ராகுல் காந்தி ஒவ்வொரு விஷயமாக இந்த இளைஞர்களுக்கு எதிராக, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிராக இந்த நீட் பேப்பர் ப்ரொட்டஸ்ட்டில் எவ்வளவு மோசமாக இந்த போலீஸ் நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத புட்டு வச்சிருக்கிறாரு. போலீஸுடைய துப்பாக்கி சூட்டில் படுகாயம் அடைந்த மாணவர்கள், அப்புறம் கண்ணை இழந்த மாணவர்கள்னு ஒவ்வொன்றா அந்த பத்திரிகையாளர்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இதில் என்னென்னா, ராகுல் காந்தி ஒரு வேளை பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீடியோ சாதாரணமாக ஒரு 1,00,000க்குள்ளே தான் வியூஸ் போகும். ஆனால் இவர் அந்த தனியாக இந்திரா பவனில் அந்த ப்ரெஸ் மீட் வச்சு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார் பாருங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது. அது செம்மையாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோ இப்போ வைரலாகி லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதை தடுக்கணும் அப்படின்னு இந்த பாஜக அரசு முயற்சி பண்ணியிருக்கோ அது பெரும்வாரியான மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, அதுதான் நடந்திருக்கு. இதுதான் அந்த பாஜகவுடைய எந்த முடிவு எடுத்தாலும் தப்பான முடிவு தான் எடுப்பாங்க, அவங்களுடைய ஸ்டைலே அப்படி தானே. டெல்லி போலீஸாக இருந்தாலும் சரி, இந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இவங்க யூனியன் மினிஸ்டர், அதாவது நம்ம அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க இல்லையா, அவர் சொல்லாமல் இந்த மாதிரி போலீஸ்காரங்க நடந்துக்க மாட்டாங்க. அதுவும் இந்த லட்டியில் இரும்பு ஆணியெல்லாம் சுற்றிட்டு அடிக்கிறது, போலீஸ்காரங்க கையில் AK-47 டியர் கேஸ் தாக்குதல் அப்படின்னு இதெல்லாம் அமித்ஷா சொல்லாமல் இந்த போலீஸ்காரங்க செஞ்சுருக்க முடியாது. சரி, அமித்ஷாவுக்கு தெரியாமல் தான் போலீஸ்காரங்க இந்த மாதிரி தாக்குதல்லாம் நடத்தி இருந்தாங்கன்னா அப்புறம் அந்த பதவிக்கு நீங்கள் தகுதியே இல்லையே அப்படின்னு தானே அர்த்தம். ஒன்று நீங்கள் சொல்லி போலீஸ்காரங்க அப்படி நடந்திருக்கணும், அப்படி இல்லையா உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கா, அந்த பதவிக்கு நீங்கள் தகுதி இல்லை, ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. கடும் தாக்குதல். ராகுல் காந்தியை பற்றி தெரியும் இல்லையா, நரேந்திர மோடியை ஒரு பயமும் இல்லாமல் அவ்வளவு தைரியமாக எதிர்க்கிற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ராகுல் காந்தி தான் இல்லையா. இந்த பசங்களுடைய அந்த போராட்டத்தில் நரேந்திர மோடி அப்படின்ற அந்த ஃபேக் பலூன், ஊதி பெருசாக்கப்பட்ட அந்த ஃபேக் பலூன் பஸ்டாக இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று பார்லிமெண்ட்டுக்கு அமித்ஷா வரல. சரி, உன் மேலே தப்பு இல்லை, இந்த தாக்குதலுக்கும் போலீஸுடைய இந்த அடாவடித்தனத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணு, பார்லிமெண்ட்டில் அதை சொல்ல வேண்டியது தானே, அதை பற்றி பேச வேண்டியது தானே, இப்படி ஓடி ஒளிஞ்சா என்ன அர்த்தம் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. தைரியமாக பேச வேண்டியது தானே, என் மேலே தப்பு இல்லை, இந்த தாக்குதலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தைரியமாக பார்லிமெண்ட்டில் பேச வேண்டியது தானே, எதுக்கு ஓடி ஒளியிறீங்க அப்படின்ற மாதிரியும் ராகுல் காந்தி கேட்டிருக்காரு அமித்ஷாவை. இந்த ஒரு தாக்குதலுக்கு, மாணவர்கள் மீது நடந்த இந்த கொடுமையான தாக்குதலுக்கு, போலீஸ்காரங்க நடத்தின அந்த கொடுமையான தாக்குதல் மாணவர்கள் மீது மட்டும் கிடையாது, சின்ன சின்ன பசங்களை எல்லாம் அறையிறது, பெண்களை அறையிறது அப்படின்னு மிகப்பெரிய கொடூரம் இந்திய இளைஞர்களுக்கு நடந்திருக்கு இந்த ஒரு போராட்டத்தில். ஸோ அதுக்கு ஹோம் மினிஸ்டர், போலீஸ்காரங்களெல்லாம் கையில் வச்சிருக்கிற இந்த யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி டிமாண்ட் பண்ணியிருக்கிறாரு. இது அப்படியே இன்னும் கொஞ்ச நாளில் அந்த மாணவர்களிடமும் படர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த பேப்பர் லீக்கை தடுக்கிறதுக்கு ஒரு பில்லை ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. பிஜேபி பொதுவாக ஒரு பில்லை ஒன்று கொண்டு வருவாங்க பாருங்கள், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத பில்லு. அந்த மாதிரி ஒரு பில்லை ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க, பப்ளிக் எக்ஸாமினேஷன் அமெண்ட்மெண்ட் பில். இந்த பில்லில் எந்த இடத்துலையுமே எப்படி இந்த பேப்பர் லீக்கை
தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் சொல்லவே இல்லை. அப்படி நடந்ததுக்கப்புறம், இந்த பேப்பர் லீக் நடந்ததுக்கப்புறம், இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் தண்டனை எவ்வளோ தீவிரமாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இந்த பேப்பர் லீக்கை எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றி அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் அமெண்ட்மெண்ட் பில்லில் இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த பசங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பசங்க மேலே, அந்த எஃப்ஐஆர் மொத்தத்தையும் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சௌரவ் தாஸ், சிஜேபியுடைய கரப்பான்பூச்சி கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சௌரவ் தாஸ் சொல்லியிருக்கிறார். பசங்க மேலே போட்டிருக்கிற எல்லா எஃப்ஐஆரையும் கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். ஒருத்தரை கூட அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு மாணவர்கள் மீது கூட எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அந்த கரப்பான்பூச்சியின் ஸ்போக்ஸ் பர்சன் சௌரவ் தாஸ் அந்த பையன் சொல்லியிருக்கான். இப்போ பிஜேபி அவங்களுடைய ஐடி டீம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இந்த போராட்டத்தில் அந்த போலீஸ்காரங்க வந்து மேட்டா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ வந்து அதில் அங்கே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பெண்களையெல்லாம் இவங்க படம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் இப்போ வந்து இந்த பிஜேபியுடைய ஐடி டீம், இந்த பெண் யார், என்ன பண்ணுறா, இவளுடைய பின்னணி என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவையாக சோஷியல் மீடியாவில் வெளியில் போட்டு அந்த பெண்களையெல்லாம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சேஃப்டி இல்லாமல் இப்போது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இவ யார், இந்த மாதிரி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இவ யார், இவ பின்னணி என்னன்னு ஃபோட்டோவுடன் இவங்க பப்ளிஷ் பண்ணால் அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி சுதந்திரம் இருக்கும்? இதுதான் பிஜேபியுடைய உமன் எம்பவர்மெண்ட். பெண்களை ஃபோட்டோ எடுத்து அவங்கள பற்றி விசாரிக்க சொல்கிறது. இந்த பிஜேபியுடைய ஐடி விங் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது பாருங்கள், அதுவும் பிஜேபி அரசில் இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பெண்களுடைய ஃபோட்டோ, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பெண்களுடைய ஃபோட்டோலாம் அந்த போலீஸ்காரங்க படம் பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த ஃபோட்டோலாம் இப்போ பப்ளிஷ் பண்ணி இவ யார், இந்த பெண் யார், எங்கே இருக்கா, இவ வீடு எங்கே, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, எந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் இவங்க இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது பெண்களை போராட்டத்தில் கலந்துக்க விடாமல் செய்கிறதுக்கான முயற்சி பிஜேபி எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு போராட்டத்திலையும் பெண்கள் கலந்துக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சியை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு என்ன சொல்கிறது, எவ்வளோ கேவலமான செயலில். ஆனால் இவங்க தான் உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுவாங்க, பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறதுல இவங்க அளவுக்கு வாய் வேறு யாருக்கும் கிழியாது, அவ்வளோ பெருசாக கிழியும். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் மீதும் பெண்கள் மீதும் இந்த மாதிரி மோசமான நடவடிக்கைகள் எடுக்கலாம், அவங்கள வேறு விதமாக நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படின்னு பிஜேபி முடிவு எடுத்து சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதற்கு எதிராகவும் இந்த பசங்க போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த விக்கெட் மிக விரைவில் நம்ம அமித்ஷாவுடைய விக்கெட்டும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. போராட்டம் முடிஞ்சு போச்சு, தோத்துட்டீங்க, தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வச்சாச்சு, அதோடு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறத விட்டுட்டு 140 கோடி மக்கள் இருக்காங்க, 1000 பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இந்த ஒரே ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இன்னும் பிஜேபி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அவங்களால அந்த தோல்வியை தாங்கிக்க முடியல, அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியல. 12 வருஷமாக அப்படி ராஜா மாதிரி இருந்துட்டு சின்ன பசங்க கிட்ட, அதுவும் 70 நாள் ஆன கட்சிக்கிட்ட 39 நாள் போராட்டத்தில் தோற்று தலை குனிய வேண்டியதாக போச்சே அப்படின்ற அந்த அவமானம் பிஜேபி கிட்ட இன்னும் இருக்குது. அந்த அவமானம் இன்னும் பிஜேபியால் தாங்கிக்க முடியல. அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலையும் பிஜேபி இறங்கியிருக்கு. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பிஜேபி மாணவர்களுடைய அந்த சக்தியை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா அடுத்த போராட்டத்தின் அடி மிக தீவிரமாக இருக்கும் அப்படின்றத மட்டும் பிஜேபி உணர்ந்தால் நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.